இருக்கையிலே என்ன பல நாளா பார்த்த மச்சான். ஒருத்தி இருக்கையில ஓடி வந்தால் ஆகாதோ, ஒருத்தி இருக்கையில ஓடி வந்தாகாதா. ஓடித்தான் வந்திருப்பேன் உன்னை மட்டும் பார்த்திருந்தா. யோ, என்னய்யா என் பாட்டுக்கு எதிர்பாட்டு பாடிட்டு இருக்க நீ? நல்ல வேலை நட்டச்சி, உன் புருஷன் இருந்திருந்தானா நடந்திருக்கிறதே வேற ஆயிருக்கும். இன்னும் நாங்களே ஏதோ வேலைக்கு அசதி தெரியக்கூடாதுன்னு பாடிட்டு இருக்கோம், நீங்களுமா அது பாடிட்டு இருக்கீங்க. நீங்கள் மட்டும் தான் அசதி தெரியாமல் பாட்டு பாடணுமா என்ன? நாங்களும் பாடணும்ல, அதுக்கு தான். சரி சரி, பாட்டு பாடி கதை பேசினது போதும், வேலையை பாருங்கள் ஃபஸ்ட்டு. அதெல்லாம் முடியாதுங்க வயல்கார், நாங்கள் பாட்டு பாடித்தான் வேலை செய்வோம். சரி, என்ன இலவோ நீங்கள் வேலை பார்த்தா சரி. வீசுற காத்தும் வயல்வெளி நாத்தும் படிக்குது எச பாட்டு. ஆண் கிளி மனசும் பூங்கிளி மனசும் துடிக்குது அதை கேட்டு. என்னங்கடி சம்பளம் வாங்கிட்டு வீட்டுக்கு போகணுமா இல்லையா? இப்படியே பாட்டு பாடிட்டே இருந்தா என்ன பண்றது? எப்படியாவ நல்லா பாட்டு பாடிட்டே வேலை செஞ்சதடி, வேலை செய்யறது தெரியாது. சரி விடு தாமரை, உனக்கு வள்ளியக்கா வராமல் போர் அடிக்குது போல. ஆமாண்டி, பாவண்டி இந்த அக்கா. அப்படி என்ன நடந்தது தாமரை, எங்ககிட்டயும் சொல்ல. அப்புறம் நெட்டச்சி, உனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாதா? என்னங்கடி ஆளாளுக்கு ஒரே பில்டப்பாக கொடுக்குறீங்க, என்னன்னு சொல்ல மாட்டீங்க? ஏம்மா, ஊருக்கு அதை பேசாமல் வேலையை பாருங்கம்மா. வேலையை முடிச்சுட்டு போகணுமா இல்லையா? சாயங்காலம் வரைக்கும் இழுத்துக்கிட்டே இருப்பீங்க போல இருக்கு. மதியானத்துக்குள்ளே முடிகிற வேலை தான், பொழுதோட இழுத்தா தானே சம்பளம் அதிகமாக கிடைக்கும், அதுக்கான பிளானிங் தான் அது. டி தாமரை சொல்லுடி, என்னாச்சு வள்ளியக்காக்கு? நீ பாட்டுக்கு சோகமாக இருக்க, சொன்னால் தானே தெரியும். வள்ளியக்கா ரொம்ப நாளாவே சோகமாக இருக்குடி, குடும்பத்தில் ஏதோ பிரச்சனை. ஆனால் என்ன பிரச்சனைன்னு தான் தெரியல. எனக்கு தெரியும்டி தாமரை. அப்படியாடி, என்ன பிரச்சனை? அது ஒன்றும் இல்லடி தாமரை, வள்ளியக்காவோட பெரிய பையனுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்னு ஆசை. அது எல்லார் வீட்லேயும் பெற்றவங்க ஆசைப்படுறது தானே. ஆமாம், அதில் என்ன பிரச்சனைனா, அந்த பெரிய பையன் 5 வருஷம் வெளிநாட்டில் போய் ரொம்ப கஷ்டப்பட்டான். அவனுக்கு வந்து கல்யாணம் பண்ணி பார்க்கணுங்கிறப்போ அந்த பையனுக்கு வழுக்க விழுந்துருச்சு. அவன் வயசு ரொம்ப ஆகலை, 25 வயசு தான் ஆகுது. போகிற இடத்துலலாம் பொண்ணுங்க யாரும் பிடிக்கலன்னு சொல்லிடுறாங்க. அதனாலேயே அந்த அக்கா ரொம்ப மன உளைச்சலில் இருக்காங்க. பாவண்டி, அந்த அக்காவும் பாவம், அந்த பையனும் பாவம். அதான் இன்னொரு பையன் இருக்கானே, அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்ல. என்னடி கூறுகெட்ட விளாட்ட பேசிகிட்டு இருக்க? வீட்டில் பெரிய பையன் இருக்கும்போது சின்ன பையனை கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்களா? அதானே, இந்த நெட்டவாளிக்கு என்ன பேசுறதுனே தெரியாது. சரி, மற்ற 3 பசங்களும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சின்ன பையன் காலேஜ் போகிறான், சின்ன பொண்ணும் காலேஜ் போயிட்டுருக்கா. பெரிய பொண்ணு வீட்டில் உள்ள கஷ்டத்தை பார்த்துட்டு வீட்டிலே இருந்து வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கா. காலேஜ் போகிறேன்னு தான் பேர், ஆனால் அவன் சின்னவன் இருக்கான் பாரு, இந்த நம்ம ஊரில் பரட்டை இருக்கான்ல, அவன் கூட சுற்றிக்கிட்டு வீணாக இங்கே அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு இருக்கிறது. இவ பிள்ளைங்களோட காலேஜ் போகாமல் அங்கேயும் இங்கேயும் சுற்றி படம் பார்க்குறது, பசங்களை கலாய்க்கிறது, இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க 2 பேரும். அடப்பாவீங்களா, அந்த அக்கா ஏற்கனவே மன வளர்ச்சியில் இருக்குது, இவங்க 2 பேரும் இப்படி பண்ணிகிட்ருக்கேன். இவங்களாவது ஏதாவது சந்தோஷம் தருவாங்கன்னு பார்த்தா அதுவும் முடியாது போல். ஏம்மா, நீங்கள் வேலை பார்த்து கழிச்சது போதும். இந்தாங்க, அரை நாள் சம்பளத்தை மட்டும் வாங்கிட்டு கிளம்புங்க. நீங்கள் இன்றைக்கி வேலை பார்த்து முடிக்கிற மாதிரி தெரியல. ஆமாயா, நீ கொடுக்குற 100 ரூபாய்க்கு நாங்கள் இவ்வளோ நேரம் வேலை பார்த்ததே பெருசு, நாங்களும் கிளம்புறோம். மளியக்கா, அடடா வா தாமரை, என்ன அதுக்குள்ளே வேலை முடிச்சுட்டு வந்துட்டீங்க போல். ஆமாக்கா, மதியத்தோட வேலை முடிஞ்சிச்சு, அதான் உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். சரி வா தாமரை, வந்து உட்காரு. ஏதாவது சாப்பிட்றியா? டீ காப்பி? அதெல்லாம் எதுவும் வேணாங்க்கா. ஏன் வேலைக்கு வர மாட்டீங்க? கொஞ்ச நாளாக சோகமாகவே இருக்கீங்க. என்னத்த சொல்கிறது, எல்லாம் குடும்பத்தில் உள்ள பிரச்சனை தான். என் பெரிய பையனுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்னு பார்க்குறேன், ஆனால் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. ஏன்க்கா, ஏதாவது ஜாதகம் பொருந்த மாட்டுதா? ஜாதகம்லாம் எதுவும் பிரச்சனை இல்லைம்மா, பொண்ணுங்க வீட்டில் தான் வேணான்னு சொல்லிடுறாங்க, தம்பிக்கு வழுக்க விழுந்திருக்கனால. எதனாலக்கா இப்படி ஆனது? ஏதாச்சும் பிரச்சனை ஏதாவது இருக்கா? அதெல்லாம் வேறு எதுவும் பிரச்சனை இல்லைம்மா. தம்பி வெளிநாட்டில் ஆயில் கம்பெனியில் வேலை செஞ்சான்ல, அந்த ஆயிலெலாம் போய் பார்க்குறப்போ அது ஒத்துக்காமல் முடி கொட்டிருச்சு, அதனால் வழுக்க விழுந்துருச்சுமா. சரிக்கா, இதனால் எதுவும் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காதீங்க, எதுவும் நினைக்காதீங்க. தம்பிக்கு நல்லபடியாக பொண்ணு அமையும். அப்படி நல்லபடியாக அமைஞ்சதுன்னா நம்ம ஊர் மாரியம்மன் கோயிலுக்கு பால் குடம் எடுக்கிறதா வேண்டியிருக்கேன், நல்லா அமையணும். அதெல்லாம் நல்லபடியாக அமையும்க்கா, விடுங்க.